وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரின் மீதும் அவர்களது வாழ்வை அனுவலவும் தவறாது பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் நல்லோர்கள் எம் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரினுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்படுவைகள் எல்லாம் பித்அத்துக்கள், எல்லா பித்அத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகிலிட்டு செல்லும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அதிகம் ஞாபகப்படுத்தியதை நானும் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாய், அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜும்ஆவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக இன்றைய தினம் இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அலட்சியப்படுத்தப்படுகின்ற அருட்கொடைகள் குறித்து ஒரு சில தகவல்களை இன்றைய ஜும்ஆவிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருள்மிகு திருமறையிலே சூரத்துல் லுக்மானின் 33வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் வக்ஷவ் யௌமா. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வினுடைய மனிதர்களே, நீங்கள் உங்களை படைத்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களை படைத்து உங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற, உங்களுக்கு உயிர் கொடுத்து உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற, உங்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற, உங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமன், ஒரு தினம் இருக்கிறது, அந்த தினத்தையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் அன் ஜாஸின் அன் வலதிஹி. அன்றைய தினத்திலே எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தந்தையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எந்தவித உதவியும் செய்ய முடியாது. அன்றைய தினத்திலே எந்த ஒரு பிள்ளைகளும் தன்னை பெற்றெடுத்த தாய்க்கோ தந்தைக்கோ எந்த விதமான நன்மையினையும் எந்த விதமான உதவியினையும் புரிந்துவிட முடியாது. இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக உங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்வு உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்திலே உங்களை படைத்த இறைவனை விட்டும் அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடியவன் உங்களையும் ஏமாற்றி விட வேண்டாம். வத்தகு, இறைவன் சொல்லுகின்றான், மக்களே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யௌமன், ஒரு தினம் இருக்கிறது, லா தஜ்ஸி நஃப்சுன் அன் நஃப்ஸிஹி ஷைஆ, அந்த தினம் வந்து விட்டால் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு மனிதனும் இன்னும் ஒரு மனிதனுக்கு எந்தவித உதவியும் செய்ய முடியாது. வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஆ, அன்றைய தினத்திலே எந்த ஒரு மனிதரிடத்திலும் இருந்து எந்த விதமான ஷஃபாஅத்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாரும் யாருக்காகவும் பரிந்து பேச முடியாத ஒரு தினம். வலா யூஹது மின்ஹா அத்லுன், அன்றைய தினத்திலே யாரிடத்திலும் இருந்து யாருக்காகவும் யாரும் எந்த விதமான பரிகாரமும் கொடுக்க முடியாத ஒரு தினம். யாருக்கிடத்திலும் யாருக்காகவும் அன்றைய தினத்திலே யாரும் யாருக்கும் எந்த விதமான பரிகாரமும் கொடுக்க முடியாத ஒரு தினம். வலாஹும் யுன்சரூன், அந்த தினத்திலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாரும் யாராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இறைவன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தல்லுர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த தினத்திற்காக எதனை முற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனை அவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறியக்கூடியவன். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு தினத்திலே எழுப்பப்பட இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்து இருக்கின்ற ஒரு தினம். நாம் விரும்பியோ விரும்பாமலோ அந்த தினத்திலே எமக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு தினம். அந்த தினத்திலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யாரும் யாரையும் எந்தவித பரிகாரங்களை கொண்டோ எந்தவித சிபாரிசுகளை கொண்டோ அந்த தினத்தில்
தினத்திலே உதவி செய்ய முடியாது. எல்லோரும் எழுந்து நிற்கின்ற அந்த தினத்திலே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் மாத்திரம் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய அருட்கொடைகளையும் கொண்டு இறைவன் அவனுடைய கண்ணியத்தை என்று வெளிப்படுத்துவான். அந்த தினத்திலே ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் விசாரிப்பான். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து சுய புத்தியோடு நற்சிந்தனையோடு நல்ல அமல்கள் புரிந்தவர்களாக அல்லது சுய புத்தி வழங்கப்பட்டு வைத்தியம் அல்லாது சுய சிந்தனையோடு நல்ல புத்தியோடு யாரெல்லாம் இந்த உலகத்திலே பருவ வயதை அடைந்தவர்களாக முஸ்லிம்களாகவோ அல்லது இஸ்லாம் அல்லாதவர்களாகவோ மனிதர்களாக யாரெல்லாம் இந்த பூமியிலே இருக்கிறார்களோ இருந்து மரணித்தார்களோ அவர்கள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்திலே விசாரிப்பான். அப்படியான ஒரு தினம் இருக்கிறது என்பதனை அல் குர்ஆன் நமக்கு கற்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் எல்லா கோட்பாடுகளையும் விடவும் இஸ்லாம் என்பதுதான் ஊர்ஜிதமான உன்னதமான மார்க்கம், உண்மையான மார்க்கம் என்பதனை அல் குர்ஆன் எமக்கு இன்றளவும் எமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மார்க்கத்திலே ஒரு முஸ்லிமாக பிறந்திருக்கின்ற நாம் ஒரு இஸ்லாமியன் என்ற அடையாளத்திலே இருக்கக்கூடிய நாம் இன்று அலட்சியப்படுத்தப்பட்டு வருகின்ற அருள்கொடைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எமக்கு அளித்த மாபெரும் அருள்கொடைகளை எல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளில் மிக பெரும் நியமத்து தான் குழந்தை செல்வம் என்கின்ற ஒரு நியமத்து. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே நாகரிக உலகத்திலே நிச்சயம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நியமத்து. எந்த அளவுக்கு என்றால் இன்றைய சமூகம் அந்த நியமத்திலே ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகள் என்ற விடயத்திலே இன்று இஸ்லாமிய மார்க்கத்திலே அலட்சியமாக இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதனால் இன்றைய இஸ்லாமிய சமூகம் எந்த அளவு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களை வார்த்தைகளால் எம்மால் வர்ணிக்க முடியாது. இஸ்லாமியன் என்ற ஒரே ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு அந்நிய மதங்களை விடவும் இழிவான கேவலமான வெறுக்கத்தக்க அருவருக்கத்தக்க செயற்பாடுகளிலே இன்றைய இஸ்லாமிய சமூகத்தவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள் என்றால் அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் பெற்றோர்களின் பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்கு துணைவியை இறைவன் தான் ஏற்படுத்தினான். வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதா, உங்களுக்கு குழந்தைகளையும் வாரிசுகளையும் அல்லாஹ் தான் உங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது யுஹிபு லிமன் யஷாஉ இனாசா, உங்களுக்கு ஆண் குழந்தைகளையோ அல்லது பெண் குழந்தைகளையோ அருட்கொடைகளாக அன்பளிப்பாக நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தையினுடைய செல்வத்தை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகள் என்பது எமக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது. குழந்தைகள் இல்லாதவர்கள் திருமணம் முடித்து பல ஆண்டுகளாக பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு மனிதனும் குழந்தை செல்வத்தினுடைய அருமையினை அவன் அறிந்து கொள்ளுகின்றான். ஆனால் இறைவன் எமக்கு அன்பளிப்பாக கொடுத்த, இறைவன் எம்மை பெருமைப்படுத்தி இருக்கின்ற, எம்மை கண்ணியப்படுத்தி இருக்கின்ற இந்த செல்வத்திலே விடயத்திலே நாம் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பெற்றோர்களாக, இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தின் 2409வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் இந்த நபிமொழிகளை தன்னுடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஒவ்வொரு வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊல், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் குறித்து, உங்களுடைய மேய்ச்சல் நிலம் குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபல் இமாமு ராஇன் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, ஒரு இமாம், ஒரு ஜமாஅத்தினுடைய தலைவர், ஒரு சமூகத்தினுடைய தலைவர், அவர் ஒரு மேய்ப்பாளர், அவர் ஒரு பொறுப்புதாரி, அவர் தன்னுடைய ஜமாஅத்தார்கள் குறித்து, தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு சமூகம், அந்த சமூகத்தின் தலைவராக எவர் ஒருவர் இருந்தாலும் அந்த சமூகத்தின் பொறுப்புதாரி அந்த தலைவர். அந்த சமூகம் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளுக்குமான வினாவிற்கான பதிலினை நாளை மறுமையுடைய தினத்திலே அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே அந்த தலைவர் கொடுக்க
வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அன்பின் உறவுகளே, நான் ஒரு சமூகத்தின் தலைவராக இருக்கிறேனா, ஒரு ஜமாஅத்தின் தலைவராக இருக்கிறேனா, என்னுடைய சமூகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் குறித்தும் அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய சமூகம் வட்டியிலே மூழ்கின்றதா, என் ஜமாஅத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் இறைவன் வெறுக்கக்கூடிய, இறைவன் தடை செய்திருக்கிற, இறை தூதர் கண்டித்திருக்கிற, மனிதனை நாசமாகக்கூடிய, மனித சமூகத்தின் நற்குணங்களை அழிக்கக்கூடிய வட்டி என்கின்ற பெரும் பாவத்திலே ஈடுபடுகிறதா, அதனை ஒரு சமூகத்தின் தலைவர் பார்த்தும் பார்க்காமல் இருப்பது கூடாது. அது குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். எந்த சமூகத்தின் தலைவராக ஒரு தலைவர் இருக்கிறாரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்களா, அநாகரிகமான காரியத்தில் ஈடுபடுகிறார்களா, அட்டூழியங்களிலும் அனாச்சாரங்களிலும் ஈடுபடுகிறார்களா, அந்த சமூகம் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். அந்த சமூகத்தை திருத்துவதும், அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும், அவர்களுக்கு நன்மாராயம் கூறுவதும், அவர்களை இந்த பாவங்களில் இருந்து தடுப்பதும் அந்த சமூகத்தின் தலைவர்களுடைய பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யாரெல்லாம் ஒரு சமூகத்தின் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு ஜமாஅத்தின் உறுப்பினராகவோ பொறுப்புதாரிகள் என்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் எனக்கு ஒரு பொறுப்பினை கொடுத்திருக்கிறான். இந்த பொறுப்பு குறித்து நான் எவ்வளவுதான் இந்த உலகத்தின் நல்லவனாக, தொழுகையாளியாக, நோன்பாளியாக, தர்மம் செய்யக்கூடியவனாக வாழ்ந்தாலும் மறுமையுடைய தினத்திலே இறைவன் எனக்கு வழங்கி இருக்கின்ற இந்த பொறுப்பு குறித்து விசாரிப்பானே. நான் தொழுதேன், நான் நோன்பு பிடித்தேன், நான் நன்மைகளில் ஈடுபட்டேன், ஆனால் என்னுடைய சமூகம் அழிவை நோக்கி சென்றதை பார்த்தும் பார்க்காத குருடனாக நான் இருந்திருக்கிறேனே என்று நாளை மறுமையிலே கஷ்டப்படுகின்ற நஷ்டமடைந்த கூட்டத்தார்கள் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபிமொழியின் முதலாவது வசனம், பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களே, உங்கள் பொறுப்புகள் கீழ் இருக்கக்கூடியவர்கள் குறித்து நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள். அந்த சமூகத்திலே என்ன தவறு நடந்தாலும் அவர்களை எச்சரிக்கக்கூடிய, அவர்களை அந்த தவறிலிருந்து திருத்தக்கூடிய அந்தஸ்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் அதனை செயற்படுத்தினீர்களே ஆனால் உன்னதமான ஒரு சமூகத்தை இன்றைய காலகட்டத்தில் நாம் உருவாக்க முடியும். ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் தங்களுடைய பொறுப்புகள் குறித்து அவர்கள் விழிப்புணர்வாக இருப்பார்களே ஆனால் எந்த ஒரு இஸ்லாமிய சமூகமும் அழிவை நோக்கியும், அட்டூழியத்தை நோக்கியும், அநியாயத்தை நோக்கியும் செல்லாது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு குடும்பத்தின் தலைவன் இருக்கிறானோ, யார் ஒருவர் ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறானோ அந்த தலைவன் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புதாரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நான் இருக்கிறேன், எனக்கு கீழ் என் மனைவி இருக்கிறாள், என் குழந்தைகள் இருக்கின்றன, என் பொறுப்பின் கீழ் பல நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த நபர்களுக்கும், என் மனைவிக்கும், என் குழந்தைக்கும் நான் ஒரு பொறுப்புதாரி என்பதனை ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவனும் அறிந்திருக்க வேண்டும். எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நாம் உலக பொருளாதாரத்தை தேடியோ அல்லது உலகத்தினுடைய அந்தஸ்து தேடியோ நான் தெரிந்திருந்தாலும், நான் அலைந்து தெரிந்தாலும், என்னிடத்திலே ஒரு வினா இருக்கிறது. எனக்கு கீழ் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாள், அவருடைய நடத்தை எப்படி இருக்கிறது, அவருடைய பண்பாடு எப்படி இருக்கிறது, அவருடைய ஆடை அணிகலங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாளை மறுமையிலே நான் அல்லாஹ்விடத்திலே பதிலளிக்க வேண்டும். நான் பெற்ற பிள்ளைகள் என்னுடைய பொறுப்புகளாக இருக்கிறார்கள் என்றால் என் பிள்ளைகளுடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அவர்கள் எதனை தன்னுடைய வாழ்விலை பின்பற்றுகிறார்கள், அவர்களிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா, நற்குணங்கள் இருக்கிறதா என்ற விசாரணை நாளை மறுமையிலே என்னிடத்திலே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீ தந்தை என்ற அந்தஸ்தை அடைவது என்பது சாதாரண ஒரு விடயம் கிடையாது. உனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தை என்ற, பெற்றவன் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். உன்னுடைய பிள்ளை நாளை மறுமையிலே உனக்கு எதிராக வந்துவிடக் கூடாது. நாளை மறுமையிலே உன் பிள்ளை உனக்கு உதவி செய்ய மாட்டான். ஆனால் உன் குழந்தையை குறித்த விசாரணை உன்னிடத்திலே இருக்கிறது. நாளை மறுமையிலே உன் மனைவி உனக்கு உதவி செய்ய மாட்டாள். ஆனால் இந்த உலகத்திலே உனக்கு வழங்கப்பட்ட அந்த மனைவி குறித்த விசாரணை இருக்கிறது. எனவே குடும்பத்தின் தலைவனை நீ எச்சரிக்கையாக இருந்து கொள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உனக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையிலே நீ விசாரிக்கப்படுவாய். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வல் மர்அத்து ஃபீ பைத் ஸௌஜிஹா, ஒரு மனைவியானவள் குடும்பத்தின் தலைவியாக இருக்கின்றாள் என்றால் அந்த மனைவியானவளுக்கு அந்த கணவனுடைய வீடுகள் பொறுப்பு.
கணவனுடைய பொருளாதாரம் பொறுப்பு, கணவனுடைய மகன்கள் பொறுப்பு. கணவனுக்கு எதுவெல்லாம் பொறுப்பாக இருக்கிறதோ அதுவெல்லாம் மனைவியின் பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பொருளாதாரத்தை தேடி கணவன் வெளியே சென்று விட்டான், அவன் மூலமாக பெற்றெடுத்த குழந்தைகள் வீடுகளில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதும், அவர்களை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்துவதும், அவர்களை இறைவனை அஞ்சிய மனிதர்களாக ஆக்குவதும், ஹலாலான முறையிலே அவனுடைய செல்வத்திலிருந்து தர்மம் செய்வதும், ஹலாலான முறையிலே அவனுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதும் ஒவ்வொரு மனைவியினுடைய பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபிமொழி ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்குமே ஆனால் அன்புக்குரியவர்களே, எம்மை நாமே சுய பரிசோதனை செய்து தப்பித்துக் கொள்ளலாம், பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பாவிக்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் என்ன தெரியுமா? ஒக்குள்ளுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். கண்ணியமிக்கவர்களே, மேய்ப்பாளர் என்பது ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவனை நாம் கவனித்துக் கொள்வோம். அன்பின் உறவுகளே, ஒரு ஆட்டினை மேய்க்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய ஆட்டினை எவ்வாறு பாதுகாப்பானோ, அவனுடைய ஆட்டுக்கு நேரத்துக்கு நேரம் உணவளிக்கிறான், நேரத்துக்கு நேரம் நீர் கொடுக்கின்றான், நேரத்திற்கு நேரம் அதற்கான பாதுகாப்பை வழங்குகின்றான். ஓநாய்களிடம் இருந்தும் வேட்டை பிராணிகளிடம் இருந்தும் அந்த ஆட்டினை எவ்வாறு பாதுகாத்து அவன் மேய்ச்சல் நிலத்தில் அவன் பாதுகாப்பானோ, அப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு கீழ் இருக்கின்ற பொறுப்புதாரிகளை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? இன்று அந்த பொறுப்புகள் அலட்சியப்படுத்தப்படுவதால் தான், இன்று அந்த பொறுப்புகளில் இருந்து கணவனும் மனைவியும் விலகியதால் தான் மிக பெரும் செல்வங்களில் ஒன்றான குழந்தை செல்வங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு தினமும் செய்தியினை கேள்விப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் எமக்கு பத்திரிகைகளும் சமூக வலைதளங்களும் செய்தித்தாள்களும் எமக்கு கற்பிக்கின்றது. 13 வயதை சேர்ந்தவர்கள், 18 வயதை சேர்ந்தவர்கள், 15 வயதை சேர்ந்தவர்கள் மிக பெரும் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். அண்மை காலத்திலே இலங்கையிலே இடம்பெற்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். 13 வயதையான ஒரு சிறுமியினை 15-16 வயதுகளான 7 இளைஞர்கள் பாடசாலைகளை கற்பழித்திருக்கின்ற ஒரு செய்தியினை நாம் செவியேற்கிறோம். அன்பின் உறவுகளை, இதைவிட ஒரு கேவலம் இந்த சமூகத்தில் கிடையாது. வெறும் 13 வயதான ஒரு மாணவியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகின்றவன் பாடசாலை படிக்கின்ற ஒரு மாணவன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்றைய சமூகம் அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது. தன் பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், தன் பிள்ளை எதை நோக்கி வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்தை, அஹ்லாக்கை கற்றுக் கொடுப்பதை விட்டும் எம்முடைய சமூகம் தூரமாகிவிட்டது. உலகத்தை கற்றுக் கொடுக்கிறது. உலகத்திலே எவ்வளவு படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும் என்று இன்றைய சமூகத்தில் நாம் எவ்வளவு எச்சரிக்கின்றோமோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் குறித்தும் ஒழுக்கம் குறித்தும் கற்பிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வி எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று ஒழுக்கங்களும் மார்க்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம் என்பதனை அல் குர்ஆன் நமக்கு பறைசாட்டுகின்றது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, அல்லாஹ்வை விசுவாசித்த அடியார்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்ப உறவுகளையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களை சார்ந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் குடும்பத்தாரையும் நீங்கள் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹா, அந்த நரகத்தினுடைய விறகுகள் அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பிடுகின்ற அல்லாஹ் அலைஹா மலாயிகத்துன், அந்த நரகின் பொறுப்புதாரிகளாக மலக்குமார்கள் இருப்பார்கள். கிலாலுன் ஷிதாத், கடினமானவர்கள், மிக பலசாலிகளாக அந்த மலாயிகாமார்கள் இருப்பார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். வஹும் யஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு இறைவன் எப்படி தண்டனை அளிக்கும்படி என்ன அந்த நரகத்திலே செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறானோ அவற்றையே அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கு கட்டளையின் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பெற்றெடுத்து வளர்க்கின்ற, நாம் கண்ணியப்படுத்தி நாம் சமூகத்திலே இழிவடைந்து விடக்கூடாது, என்னுடைய பரம்பரை என்னுடைய சமூகம் சிறந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சிறுகி ஆராய்ந்து வளர்க்கெடுக்கின்ற பிள்ளைகளை நாளை மறுமையின் நரகத்தின் எரிக்கற்களாக நாம் ஆக்கிவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? அண்மையிலே கண்ணியமிகு மாதத்திலே
புனிதமிகு ரமலானை நாம் கடந்தோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எல்லா மாதங்களை விடவும் மிகச் சிறந்த ஒரு மாதம் என்று இஸ்லாம் எமக்கு அடையாளப்படுத்துகின்ற நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்பட்டு சுவனத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பை அத்தனை மனிதர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு மாதம் அது. அப்படியான ஒரு கண்ணியமிகு மாதத்திலே எம்முடைய நாட்டிலே கிண்ணியா பிரதேசத்தைச் சேர்ந்த இரு பெண்மணிகள் 25, 28 வயதுடைய பெண்மணிகள் என்ன தெரியுமா, அவர்கள் மிகவும் படித்தவர்கள், அவர்களிடத்திலே வசதிகள் இருக்கின்ற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக எம்முடைய இந்த நாட்டிலே இருந்து இலங்கை நாட்டின் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 10 லட்சம் ரூபாய்களை செலவழித்து எமது அண்டை நாடான இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் புறப்படுகின்றார்கள். அங்கு புறப்பட்டு அவர்கள் செவ்வி ஒன்றினை வழங்குகிறார்கள். அந்த செய்தியாளர்களுக்கு என்ன தெரியுமா, நாங்கள் இலங்கை நாட்டை சேர்ந்த சோனிகள், நாங்கள் இலங்கை நாட்டை சேர்ந்த முஸ்லிம்கள், நாங்கள் இந்த இந்திய நாட்டுக்கு அதுவும் தமிழ்நாட்டிற்கு ஏன் தெரியுமா இந்த ரமலானுடைய கண்ணியமிகு மாதத்திலே வந்து இருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்டி இருக்கிறோம். ஆனால் சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்த்து ரசித்து எங்களுக்கு மிகவும் விருப்பமான இந்த நடிகரோடு நாங்கள் நோன்பினை திறக்க வேண்டும் என்பதற்காக 10 லட்சம் ரூபாய் செலவழித்து நாங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறோம் என்று செவ்வி வழங்குகிறார்களே என்றால் அன்பின் உறவுகளை அவர்களிடத்திலே மார்க்கம் இங்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு 2025 நம்முடைய இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமிய அறிவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நவநாகரிக உலகம் எந்த அளவு எம்மை ஏமாற்றி இருக்கிறது. எம் குழந்தைகளுக்கு எதனை நாம் கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுக்காத ஒரு விளைவு. எம் பிள்ளைகளுக்கு நாம் உலக அறிவை கொடுத்தோம், எம் பிள்ளைகளுக்கு சிறந்த படிப்பினை கொடுத்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுக்க நாம் தவறிவிட்டோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதை விட ஒரு மிக பெரும் உதாரணம் இன்றைய காலத்துக்கு தேவைப்படாது. அந்த இரு பெண்மணிகளும் எந்த அளவு அவர்கள் செவ்வியினை வழங்குகிறார்கள். செவிமடுக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமினுடைய தன்மானமும் அங்கு அசிங்கப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வின் உறவுகளே, அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, கொழும்பு மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவ பீடத்தினுடைய மாணவி தனக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சலின் காரணமாக என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலைமை அண்மை காலத்திலே இடம்பெறுகிறது. படித்த மருத்துவ பீடத்திலே ஒருவர் மருத்துவ பீடம் செல்வது என்பது சாதாரண ஒரு அடிமுட்டாள்களுக்கோ அல்லது சாதாரண அறிவை உடைய ஒருத்தராலோ மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட முடியாது. உலகத்தினுடைய அறிவு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. தான் ஒரு வைத்தியர் என்ற ஒரு அந்தஸ்து அவர் எதிர்காலத்திலே வரக்கூடிய மிக பெரும் ஒரு படிப்பை படித்திருக்கிறார். ஆனால் அவளிடத்திலே பிரச்சனைகளின் போது எவ்வாறு அதனை முகம் கொடுக்க வேண்டும் என்ற அறிவு அவரிடத்திலே இல்லை. அவரிடத்திலே அகலாக் இருக்கவில்லை. தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறாள் என்றால் அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதிலிருந்து என்ன பாடத்தினையும் படிப்பினையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி பெருமானாருடைய வாழ்வு எமக்கு மிகப்பெரிய உதாரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி பெருமானார் அவர்களுக்கு எமக்கு உதாரணமாக சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கமா நகரிலே இருக்கிறார்கள். அவருடைய இரு ஆண் குழந்தைகளும் மரணிக்கிறது, ஒன்றின் பின் ஒன்றாக மரணிக்கிறது. தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய கரத்திலே ஏந்தியவாறு அல்லாஹ்வுடைய தூதர் கவலையின் உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தான் பெற்றெடுத்த ஆண் வாரிசு மரணித்து விட்டது, தன் குழந்தை கையிலே இருக்கின்றது. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் துக்கத்திலே இருக்கிறார்கள். உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அடைந்த மிக பெரும் கவலை அதுதான். தான் பெற்றெடுத்த பிள்ளை மரணித்து தன் பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அபூ லஹப் வருகின்றான், சொல்லுகின்றான், முகம்மதே, உன்னுடைய வம்சம் அழிந்து விட்டது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகின்றான். சொல்லுகின்றான், முகம்மதே, நீ ஒரு அனாதையாகிவிட்டால் உனக்கு ஆண் வாரிசு கிடையாது என்று வார்த்தைகளால் அல்லாஹ்வுடைய தூதரை அடிக்கின்றான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். வலகத் நஅலமு அன்னக யுதீகு சதுரக பிமா யகூலூன். நபியே, அந்த மக்கள், அந்த மனிதன் வந்து உம்மை குட்டி காட்டுகின்ற உனது உள்ளத்தை எந்த அளவு நோகடிக்கின்றது என்பதை நாங்கள் அறிவோம். வார்த்தைகளால் மனிதர்கள் உங்களை துன்புறுத்துகிறார்கள். நீங்கள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுதும் துன்பத்தின் மேல் துன்பமாக உங்களுக்கு வார்த்தைகளை விடுகிறார்கள். உங்களுடைய உள்ளம் படுகின்ற வேதனையை நாம் அறிவோம். அல்லாஹ் சொல்லுகின்றார், அப்படி இருந்தும் அவர்களுடைய வாயை நாம் மூட மாட்டோம். அவர்கள் அப்படி துன்பத்தில் துன்பம் கொடுத்தாலும் அதனை எப்படி நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும், எப்படி துன்பங்களின் போதும்
போதும் கஷ்டங்களின் போதும் நீங்கள் அதற்கான தீர்வினை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதனை உமக்கு நாம் கற்றுத் தருவோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் துன்பத்தை அடைந்து விட்டீர்களா, உங்களுக்கு சோதனை ஏற்பட்டு விட்டதா, உங்களுடைய உள்ளம் உடைந்து விட்டதா, அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே உம்மை படைத்த இறைவனை நீங்கள் துதி செய்வீராக, உம்மை படைத்த இறைவனை நீ துதி செய்வீராக, அல்லாஹ்வுக்கு சிரம்பணியக்கூடிய சாஜிதுகளாக ஆகிவிடுவீராக. அல்லாஹ் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எமக்கு கஷ்டம் வருகிறது, கஷ்டத்தின் மின் கஷ்டம் வருகிறது, எமக்கு ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது, எமக்கு துரோகம் ஏற்படுகிறதா? அன்புக்குரியவர்களை, இன்றைய இளைஞர்களுடைய நிலையை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலையை எடுத்துக் கொள்ளுங்கள். படத்தினை அடிப்படையாக வைக்கிறார்கள். அவருக்கு ஒரு ஃபீலிங், ஒரு கவலை ஏற்பட்டு விட்டால் அவர்கள் தெரிவு செய்வது அல் குர்ஆனையோ தொழுகையோ அல்ல. அன்புக்குரியவர்களே, அவர்கள் தெரிவு செய்வதையெல்லாம் ஒரு போதையை தெரிவு செய்கிறார்கள், மதுபானத்தை தெரிவு செய்கிறார்கள், அல்லது அவர்கள் ட்ரக்ஸின் பின்பால் சென்று கொண்டிருக்கிறார்கள். மதுவையோ அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய படங்களில் எதுவெல்லாம் இதுதான் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்று காட்டப்படுகிறதோ அதன் பின்பால் என்னுடைய பிள்ளைகள் குழந்தைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு ஒரு கேவலத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாம் இதனை சொல்லி வளர்த்திருந்தால், எம்முடைய இறை தூதர் அவர் எம்முடைய வாழ்வின் முன்னுதாரணம். அவர் பட்ட துன்பங்களை போன்று நாம் இதுவரையும் இந்த உலகத்திலே பட்டது கிடையாது. அவர் சொல்ல துன்பத்தை அடைந்திருக்கிறார், அவர் சோதனைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார். கண்ணியமிக மனிதர், இந்த உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர், இறைவனுடைய இறை தூதர் சோதனைகளின் போது இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் மகனே என்று எம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நாம் முன்னுதாரணம் படுத்திருக்கிறோமா? எம்முடைய குழந்தைகள் படங்களை, திரைப்படங்களை அவர்கள் முன்னுதாரணமாக எடுக்கிறார்கள். அதன் விளைவுதான் ரமலானுடைய மாதத்தின் முக்கியத்துவத்தை விட்டும் அந்த அந்நிய மதத்தை சார்ந்தவரிடத்திலே செல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவு இன்றைய காலம் நம்முடைய பிள்ளைகளை மாற்றிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முஹம்மதே, உமக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டதா? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியன்னகல் யகீன். மரணம் வருகின்ற துன்பம் இருந்தாலும் மரணம் வரை நீ உன்னுடைய படைத்த ரப்புக்கு நீ வணக்கத்தில் ஈடுபடு, அவனுக்காக நீ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற மிகச் சிறந்த ஒரு நட்பண்பினை, நற்குணத்தினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முஹம்மது நபியோடாக நமக்கு கற்றுத் தருகிறான் என்றால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம் பிள்ளைகளினுடைய தெரிவு எதுவாக இருக்கிறது? நாம் சொல்லுகின்றோமா, எம் பிள்ளைகள் மன உளைச்சலுக்கோ அல்லது ஏதாவது ஒன்றிலே தோல்வியை அடைந்து விட்டால் என்றாவது எம் குழந்தைகளுக்கு சொல்லி இருக்கிறோமா, இதுவெல்லாம் லை யுஸீபன் அல்லாஹ் இல்லா மா கதபலனா, அல்லாஹ் எமக்கு எழுதியவற்றை தவிர வேறு எந்த ஒன்றுமே எமக்கு ஏற்படாது மகனே, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அல்லாஹ்வை துதி செய், இறைவன்பால் நீ மீது 2 ரகாத் அல்லாஹ்வுக்காக வேண்டி தலை சிரம்பணிந்து இறைவனிடத்திலே கேள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். பொறுப்பு சாட்டப்படுபவர்களிடத்திலே அல்லாஹ் தான் மிகச்சிறந்த பொறுப்பாளி என்று எம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா? உலகத்திலே எதை தெரிவு செய்ய வேண்டும், எந்த பாடத்துறையை நோக்கி நீ செல்ல வேண்டும், எதை செய்தால் எதிர்காலத்திலே நீ வெற்றி அடைவாய் என்று சிறுக சிறுக பார்த்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோமே, அவர்களுக்கு இந்த நட்பண்பை நாம் கற்றுக் கொடுக்க கூடாதா? அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டுமே, அல்லது அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்பட்டவர்களாக சுவனவாதிகளாக அவர்கள் மாற வேண்டுமா? இந்த உலகத்தினுடைய சொகுசையும் ஆடம்பரத்தையும் விட மறுமையில் இறைவன் கொடுக்கின்ற சொகுசிலுக்கும் ஆடம்பரத்திற்கும் அளவே இல்லையே. எம் குழந்தைகள் நாளை மறுமையின் நரகத்தின் எரிகற்களாக மாறிவிட வேண்டுமா? அன்பின் உறவுகளே, இந்த வினாக்களுக்கான விடை ஒவ்வொரு தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன் பிள்ளை அந்த பிள்ளைகளுக்கு வணக்க வழிபாட்டையும் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தினையும் கற்றுக் கொடுப்பது என்பது ஒவ்வொரு தாயினதும் தந்தையினதும் கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்பின் உறவுகளே, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஇ சப்அ சினீன். உன் பிள்ளை 7 வயதை அடைந்து விட்டால், பருவ வயதை உன் குழந்தை அடைந்து விட்டால் அவள் மீது தொழுகை கடமையாக்கப்படுகிறது, அவள் மீது இஸ்லாத்தினுடைய கடமைகள் கடமையாக்கப்படுகிறது, அவளுடைய அமல்கள் பதிவு செய்யப்படுகிறது, அவளிடத்திலே உயர்த்தப்பட்டிருந்த பேனாய் அவள் மீது இறக்கப்பட்டு விட்டது என்று அவருக்கு சொல்லுகின்றோமா? நீங்கள் அறிவுடையவர்களாக நீங்கள் உங்களுடைய வயது எல்லையை நீங்கள் அடைந்து விட்டால்
உங்களுடைய காரியங்களே உங்களுடைய தோற்புஜங்களிலே இருக்கக்கூடிய இரு மலாய்க்காமார்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பதியப்படுகிறது. நீங்கள் சிந்திக்கின்ற எண்ணங்கள் முதற்கொண்டு செயற்படுகின்ற செயல்கள் வரை இறைவன் அறிவான். அவைகளுக்கான கூலிகள் மறுமையிலே இறைவன் கொடுப்பான் என்று அச்சப்படுத்தி இருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களை, இதை மறந்ததால் தான் எமக்கு என்ன என்று எம்முடைய பிள்ளைகள் செல்லுகிறார்கள். இந்த உலகம் எதை இன்பம் என கருதுகிறதோ அதை நோக்கி எம் குழந்தைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல் குர்ஆனை புறக்கணிக்கிறார்கள், பாங்கோசியை புறக்கணிக்கிறார்கள், நோன்புடைய மாதங்களிலும் தவறுகளில் ஈடுபடுகிறார்கள், போதைப் பொருட்களை தன்னுடைய வாழ்வில் எடுக்கிறார்கள், காதலை என்ற விபச்சாரத்திலே அனுமதித்து இருக்கிறார்கள், மகரமி அஜ்னபி என்ற உறவுகளை விட்டு தூரமாகின்றார்கள், அந்நிய கலாச்சாரத்திலே அடையாளப்படுத்துகிறார்கள், ஆணுக்கு பெண் ஒப்பாகுவதும் பெண்ணுக்கு ஒப்பாகுவதுமாக இன்றைய சமூகத்தின் நாகரிகம் என்ற அநாகரிகத்தை ஆமோதித்தவர்களாக நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். சிறுக சிறுக நரகத்தின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்தும் அறியாதும் பெற்றோர்களாக நாம் அதனை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே எம்மிடத்திலே கேட்கப்படுகின்ற இந்த வினாவுக்கான பதில் எம்மிடத்திலே இருக்கிறதா என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவன் விசாரிக்கின்ற அந்த தினத்திலே, என் குழந்தையை இறைவா உன் வழியில் நான் வளர்த்தேன், என் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் வரை அவனுக்கு நான் தொழுகையை கொண்டு ஏவினேன், அவனுக்கு நான் தர்மத்தை கொண்டு ஏவினேன், நல்லமல்களை கொண்டு ஏவினேன், நற்செயல்களை கொண்டு ஏவினேன் என்று இறைவனிடத்திலே மார்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோமா? அல்லது கை சேதப்பட்டவர்களாக, தலையை கீழே போட்டவர்களாக, என்னை பீடி என்னுடைய கை சேதமை என்று துரதிஷ்டவசிகளாக அந்த தினத்திலே ஆகக்கூடிய நிலைகளை நாம் இருக்கிறோமா என்பதனை இன்றைய தினம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களை, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எம்மை விசாரிக்க இருக்கிறான். நாமெல்லாம் மரணத்தை நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எமக்கு மன்னரை என்ற வாழ்வும் இருக்கிறது, மறுமை என்ற வாழ்வும் இருக்கிறது. இரு வாழ்விலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் தான் நிரந்தர வாழ்விலே இறைவன் எமக்கு சுகபோகங்களை கொடுப்பான். நோவினைகளற்ற துன்பங்களற்ற ஒரு உலகை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக எம் அனைவரையும் இறைவன் ஆக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبع بإحسانهم إلى يوم الدين أما بعد. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மிகும் திருமறையிலே ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில நட்பண்புகளை நமக்கு அடையாளப்படுத்துகிறான். கட்டாயம் ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒரு தந்தை, ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு சிறு பராயத்திலிருந்து கற்பிக்க வேண்டிய ஒழுக்கத்தினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அடையாளப்படுத்துகிறான். ஒரு நபி, இந்த உலகத்திலே இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபி தன்னுடைய மகனுக்கு உபதேசித்த உபதேசத்தினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறான். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அடிப்படைகளை ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். லுக்மான் நபி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார். என்ன தெரியுமா? என்னுடைய அருமை மகனே, உன்னை படைத்த அல்லாஹ்வுக்கு நீ சொல்லாலோ செயலாலோ அங்கீகாரத்தாலோ நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லظுமுன் அதீம், நிச்சயமாக மறுமையிலே ஷிர்க் மிகப்பெரிய இருளாக உன்னை பீடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வே உனக்கு வாக்களிக்கிறான் இணை வைப்பாளர்களை இறைவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று. எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டு நீ பயந்து கொள். அல்லாஹ்வை என்று ஒருவனை வணங்குவதற்கும், அல்லாஹ்வை என்று ஒருவனுக்கு தலை குனிவதையும், அல்லாஹ்வை என்று ஒருவனை பொறுப்பு சாட்டுவதையும், அல்லாஹ்வை என்று ஒருவன் மீது சத்தியம் செய்வதையும், அல்லாஹ்வை என்று ஒருவனை நீ வணங்குவதையும் நீ தவிர்ந்து கொள்கின்ற லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசித்ததை இறைவன் உபதேசிக்கும்படி எமக்கு கற்றுத் தருகிறான். ஒவ்வொரு தாயும் தந்தையும்
தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எம்முடைய சொல்லோ, எம்முடைய செயல்களோ, எம்முடைய அங்கீகாரங்களோ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒருபோதும் அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், லுக்மான் நபி தன்னுடைய மகனுக்கு உபதேசிக்கிறாய், என்னுடைய அருமை மகனே, நீ ஒரு அணுவளவு காரியம் அது நலவாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் நீ செய்வேயே, ஆனால் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் ஃபில் அர்ல், நீ இந்த பூமியிலோ அல்லது பூமிக்குள் இருந்தோ எதை வேண்டுமானாலும் நீ மறைத்து செய்தாலும் நிச்சயமாக யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செயலை மறுமையிலே தினத்திலே கொண்டு வருவான். நீ கோட்டைகளுக்குள்ளோ அல்லது 4 செவத்துக்குள்ளோ அல்லது உனக்கு இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாமலோ நீ ஒரு காரியத்தை, அது நன்மையாக இருந்தாலும் அது தீமையாக இருந்தாலும் நீ அதை செய்தால் நிச்சயம் யஅதி பிஹல்லாஹ், அந்த காரியத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். இன்னல்லாஹ் லதீஃபுன் கபீர், நிச்சயம் அல்லாஹ் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் அறியக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் மறையாது. அது அணுவளவாக இருந்தாலும் நிச்சயம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எனவே காரியங்களை நீ பயந்து கொள், எண்ணங்களை நீ பயந்து கொள், உன் செயல்களை நீ பயந்து கொள். இறைவன் எங்கிருந்த போதிலும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை நீ உன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள். லுக்மான் சொல்லுகிறார், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, அகிமிஸ் ஸலாத், தொழுகையை நீ நிலைநாட்டு. அதுதான் உனக்கு வெற்றி, அதுதான் உனக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தும், அதுதான் உன்னை மறுமையிலே இறைவனிடத்திலே நல்லவனாக அடையாளப்படுத்தும், அதுதான் உனக்கு மறுமையிலே உனக்கு அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெற்று தரும். எனவே நீ அகிமிஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்று. தொழுகைக்கான அழைப்புகள் வந்தால் தூங்காதே, தொழுகையை புறக்கணிக்காதே. உலகத்தின் எல்லா காரியங்களை விடவும் மிகச்சிறந்த காரியம் இறைவனுக்காக கட்டுப்பட்டு இறைவனுக்காக வணங்குகின்ற இந்த தொழுகை. சொல்லுகிறார், யா புனைய வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நல்லதை கொண்டு மக்களுக்கு கற்றுக் கொடு, நல்லதை மக்களுக்கு ஏவு, எந்த ஒரு கெடுதியையும் மக்களுக்கு ஏவி விடாதே. வன்ஹா அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை பாதுகார். பிள்ளைக்கு சொல்லுகிறார், நீ நல்லதை மக்களுக்கு சொல். நல்லதனை எதுவாக இருந்தாலும் உண்மை தெரிந்த ஊமை ஷைத்தானாக இந்த உலகத்திலே நீ வாழ்ந்து விடாதே. உனக்கு ஒரு விடயத்திலே உண்மை தெரியுமா, அதனை மக்களுக்கு எடுத்து சொல்லு. அதுதான் நட்பண்பு. உண்மையை மறைத்து உண்மைக்கு எதிரானவனாக இந்த பூமியில் ஒரு நொடி கூட நீ வாழ்ந்து விடாதே. ஒன்ஹானில் முன்கர், நிராகரித்து விடு. எதுவெல்லாம் பாவமோ, எதுவெல்லாம் தீமையோ அதனை நீ அறிந்து விட்டால் அந்த தீமையை நீ நிராகரித்து விடு. வஸ்பிர் அலா மா அஸாபக, உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், வஸ்பிர் அலா மா அஸாபக, உனக்கு அடைந்த அந்த துன்பத்திலே நீ பொறுமை காத்துக்கொள். இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்களில் மிகவும் உறுதியான காரியம், இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரியம். அல்லாஹ்வுடைய தூதர், அந்த அல்லாஹ்வுடைய நபி சொல்லுகின்றார், இப்படியெல்லாம் நடந்துவிட்டு வலா துஸைர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, அல்லாஹ்வுடைய அந்த நபி சொல்லுகிறார், மகனே, உன் முகத்தை மனிதர்களை விட்டும் நீ திருப்பிக் கொள்ளாதே. பெருமை அடித்தவனாக நீ இந்த சமூகத்தின் சிறந்தவன் என்றோ அல்லது இறைவன் உனக்கு கொடுத்த அருட்கொடைகளை கொண்டோ, உன்னுடைய வழங்கப்பட்ட அழகை கொண்டோ, உனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டோ, உனக்கு கொடுத்த அறிவை கொண்டோ மக்கள் மத்தியிலே உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே. அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, இந்த பூமியிலே பெருமை அடித்தவனாக, நெஞ்சை உயர்த்தியவனாக, உயர்ந்தவனை என எண்ணிக்கொண்டு இந்த பூமியிலே நீ வாழ்ந்து விடாதே. இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்லு முக்தாலின் ஃபகூர், யாரெல்லாம் பெருமை அடித்தவனாக இந்த பூமியில் வாழுகின்றானோ அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலமும் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரித்தான மனிதனாக மாறிவிடுவான். எனவே இந்த பூமியிலே பெருமை அடித்தவனாக, நெஞ்சை நிமிர்த்தியவனாக, தான் தான் என்ற பெருமையோடு இந்த பூமியிலே வாழ்ந்து விடாதே. அல்லாஹ்வுடைய அந்த நபி சொல்லுகிறார், என்னுடைய அருமை மகனே, வக்ஸித் ஃபீ மஷ்யக, உன்னுடைய நடையிலே நீ பணிவை பேணிக்கொள். நடக்கின்ற பொழுது நீ பணிவான மனிதனாக நடந்து கொள். வகுலுல் மின் சௌத்திக, ஒருவரோடு நீ பேசுவாயே ஆனால் உன்னுடைய வார்த்தைகளிலே நீ மென்மையை கடைபிடி. சத்தத்தை உயர்த்தி விடாதே, சத்தத்திலே பணிவினை நீ மேற்கொள். அன்கரல் அஸ்வாத்தில் சௌத்துல் ஹமீர், நிச்சயமாக சத்தம் போட்டு ஒருவருக்கு மத்தியிலே பேசுவது என்பது கழுதையின் சத்தத்தை போன்று உலகத்திலே வெறுக்கத்தக்க சத்தமான சத்தங்களில் ஒன்றான கழுதையின் சத்தத்துக்கு ஒப்பானது. எனவே மற்றவர்களோடு நீ பேசுகின்ற பொழுது பணிவாக பேசு.
பெருமை அளித்தவனாக உன்னுடைய சத்தத்தை நீ உயர்த்தி விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தன்னுடைய மகனுக்கு எச்சரிப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மகை திருமறைகளை சொல்லுகிறான். என்றாவது ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? என்றாவது ஒரு நாள் அருள்மகை என்னிடத்திலே வா, நீனும் நானும் மரணிக்க இருக்கிறோம், உன்னை குறித்து நான் விசாரிக்கப்பட இருக்கிறேன். மகனே, நீ எனக்கு பின்னாலோ அல்லது நான் இருக்கின்ற காலத்திலோ உன்னுடைய வாழ்வு உன்னுடைய மரணம் வரை இப்படித்தான் இருக்க வேண்டும். நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது, தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகின்ற இந்த உபதேசங்களை எம்முடைய உறவுகளுக்கு, எம்முடைய பிள்ளைகளுக்கு, எம்முடைய வாரிசுகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இதுவரை நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் எம்மை இந்த உலகம் எம்மை ஏமாற்றி விட்டது என்பதனை ஒவ்வொரு தாயும் தந்தையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் என்ற எண்ணத்தோடு எம்முடைய பொறுப்புகள் குறித்து இறைவன் விசாரிக்க இருக்கிறான். எனவே எம்முடைய பொறுப்புகளில் நாம் நேர்மையானவர்களாக இருந்து இறைவனிடத்திலே, இறைவா உனக்கு கட்டுப்பட்டேன், உன்னுடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்விலே அமுல்படுத்தினேன், என்னை மன்னித்து மறைக்கின்ற கூட்டத்தில் ஆக்கிவிடுகின்ற பிரார்த்தனையோடு இறுதி தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமத்து தய்யிபாவோடு மரணிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்த நிலைமையிலோ அல்லது அல்லாஹ்வுக்கு ருக்கூ செய்த நிலைமையிலோ நம்முடைய உயிர்களை இறைவன் கைப்பற்ற வேண்டும். மறுமையிலே எழுப்புகின்ற வேளையிலே ருக்கூ செய்தவர்களாக, சுஜூது செய்தவர்களாக எழுப்பப்படுகின்ற நல்லடியார்களில் எம் அனைவரையும் இறைவன் ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கி அருள் புரிந்த கூட்டத்தாரில் எம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.